மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 5/12/2025 கடக ராசியில் வக்ர பெயர்ச்சி அடைகிறார். உங்கள் ராசியிலே சனீஸ்வர பகவான், உங்கள் ராசிக்கு 12ஆம் இட கும்பத்தில் வந்து ராகுவும் சிம்மத்தில் கேதுவும், துலாமில் சுக்கிரனும் சூரியன் புதன் செவ்வாய் ஆட்சியாகவும் விருச்சகத்தில் அமர்ந்திருக்கின்றார். இப்போ மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம். எண்ணிய காரியம் எளிதில் நிறைவேறும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தந்தை வழிநோடு, அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை, அதாவது வாரிசு வேலை, கவர்மெண்ட் வேலை, வாரிசு சம்மந்தப்பட்ட வேலைகள் தடையாக இருந்தவங்களுக்கு வாரிசு வேலை கிடைச்சிடும். மீனராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப நிதானம் தேவை. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். வேலை செய்யும் பொழுது பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆசிரியர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அசிங்க அவமானத்தை கொடுத்துட்டு அதில் கவனமாக இருக்கணும். உங்கள் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ராசி உங்களுடையது தானே, எல்லா விஷயத்திலும் தேவை. நீதிமான் உடைய ராசி. குரு வந்து எப்பவுமே நேர்மை உடையவர். சின்ன தவறுனா கூட காட்டியும் கொடுத்துருவார், அது கூட பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். அரசு பிரமுகர்கள் ஆசைப்படக்கூடாதுங்க. அரசு அதிகாரிகள் லஞ்சம், தேவையில்லாத விஷயங்களை கை ஊட்டல், தேவையில்லாத விஷயங்களை சலசலப்பு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் நாட்டம் கொள்ளுதல், ஆசை பாசங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வேலை என்ன? உங்கள் குடும்பம், உங்களுடைய பெற்றவங்க, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஒரு சக பணியாளர்களை பற்றி புறம் பேசுவதும் உண்மை பேசுவதும் வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். அதில் நீங்கள் நேர்மையாக இருந்தாலே போதும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது நிதானம் தேவை. திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வந்துவிடும். இந்த வாய்ப்பு இந்த மாதம் கார்த்திகையில் அதுக்குரிய வரன்கள் அமைவதும், புதிய முயற்சிகள் வெற்றி அடைவதும், புதிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொழிலில் ஈடுபடுவதும் அதில் வெற்றி தரக்கூடியது அற்புதமான மாதமாக இருக்கும். ஒரு வேலையை நல்ல தெளிஞ்சுக்கின்னு கூட்டு சேர்க்கையாக வச்சுக்கோங்க. கூட்டு தொழிலாக ஒருவருக்கு கூட்டு தொழிலை சேர்க்கணும், கூட்டாளிகள் சேர்க்கணும்னா அந்த தொழிலை பற்றி அவருக்கு ஈடுபாடு இருந்தால் சேருங்க, இல்லை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கூட நட்பு கேடு தரும். தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் குடும்பத்தில் வந்து பிரிவோ அல்லது சண்டை சச்சரவோ மனக்குழப்பங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், பிள்ளையாகட்டும், பெற்றவங்களாகட்டும். தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டணும். என்ன காரணம் அப்படின்னா, ஆணாக இருந்தபொழுது அந்த கணையம் சம்பந்தப்பட்டது, சிறுநீரகம், வயிறு சம்பந்தப்பட்டது, நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் மிக அவசியம். ஆரோக்கியம் மிக அவசியம். பெண்களுக்கும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிட்டாலே போதும்.